வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைவாக கிடைக்குதுங்க. அதே நேரத்தில் கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு குறைவாக தான் இருக்குது. இன்னைக்கு வியாபாரத்துக்கோ அலங்காரத்துக்கோ பூஜைக்கோ இல்லை சாமிக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு செலவு பாதியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா 1 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் 1 முழம் 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருதுப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 50 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. பூக்களை நீங்க வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்கன்னா ஏலம் வர்ற இடத்துக்கு நேரடியா வந்து வாங்குங்க. மொத்த விலை கடைகள்ல 4-5 கடைகள்ல விலை விசாரிச்சு எங்க பூக்கள் பார்க்கறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் சொல்றாங்களோ அந்த கடைகள்ல வாங்குங்க. பூக்களை நீங்க மொட்டுக்களா வாங்கினா விலை கொஞ்சம் அதிகம், 2 நாளைக்கு கூட வச்சு பயன்படுத்தலாம். விரிஞ்ச பூக்களுக்கு விலை குறைவா இருக்கும், அன்னன்னைக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவா கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவா வெளிவருது. சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி வீட்டில இருந்து இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவா கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்குறது மூலமா லாபத்தை அதிகரிச்சுக்கலாம், செலவுகளை குறைக்கலாம். நன்றி.